பராக்கிரம பலத்துடன் இலங்கையை ஆண்ட மன்னன் ராவணன் ஒருமுறை கைலாய மலையில் உள்ள சிவபெருமானை வேண்டினான். ஆண்டவனே, என் லங்காபுரியை அழிக்கவே முடியாதென்று ஒரு வரம் தாருங்கள். ராவணா, நீ கேட்டபடி ஒரு ஆத்மலிங்கம் உனக்கு தருகிறேன். ஆனால் நீ அதை தலையில் சுமந்தபடி இலங்கைக்கு நடக்க வேண்டும். ஓர் கணம் கூட லிங்கத்தை நீ தரையில் வைக்கக்கூடாது. அப்படி செய்தால் லிங்கம் நிலையாக அங்கேயே அமர்ந்துவிடும். சிவன் இப்படி வரம் தந்ததும் தேவர்கள் கவலைப்பட்டார்கள். லிங்கத்தை ராவணன் இலங்கைக்கு எடுத்து சென்று விட்டால் அப்புறம் அவனை யாராலும் அழிக்க முடியாது. அதனால் தேவர்கள் யானை முக கடவுள் கணேசரை துதித்தார்கள். அவனை வயிறு முட்ட தண்ணீர் குடிக்க வைத்து எப்படி ஏமாற்றுகிறேன் பாருங்கள். கணேசரின் தந்திரத்தால் ராவணனுக்கு இயற்கை உபாதை தோன்றியது. கணேசர் ஒரு சிறுவன் வடிவில் ராவணன் முன் தோன்றினார். ஆத்மலிங்கத்தை அவனிடம் ஒப்படைக்க ராவணன் நினைத்தான். சற்று நேரம் இந்த லிங்கத்தை நீ சுமப்பாயா சிறுவா? அவசியம் உதவுவேன். ஆனால் அதிக நேரம் என்னால் சுமக்க முடியாது. எனக்கு முடியாத போது உன்னை 3 முறை அழைப்பேன். நீ வராவிட்டால் நான் இந்த லிங்கத்தை தரையில் வைத்துவிட்டு போய்விடுவேன். ராவணன் ஒப்புக்கொண்டான். ராவணன் அந்த பக்கம் போன உடனேயே கணேசர் ராவணன் பெயரை 3 முறை அழைத்துவிட்டு லிங்கத்தை தரையில் வைத்துவிட்டு போய்விட்டார். நான் வந்துவிட்டேன். ஹோ, என்ன காரியம் செய்தாய்? ஏன் லிங்கத்தை தரையில் வைத்து விட்டாய்? சரி, லிங்கத்தை எடுத்து பார்ப்போம். 20 கைகள் இருந்த போதும் ராவணன் முயற்சி தோற்றது. ராவணன் கைகள் அழுந்த பதிந்ததால் லிங்கத்தின் உருவம் பசுவின் காது போல் மாறிவிட்டது. எனவே அந்த இடம் கோகர்ணம் என பெயர் பெற்றது. ராவணனால் கூட தூக்க முடியாத பலம் பெற்றதாக அது இருந்ததால் லிங்கம் மகாபலேஸ்வரர் என அழைக்கப்படுகிறது. அவன் சிறுவனின் தலையில் ஓங்கி இடித்தான். கணேசர் தன் உண்மை உருவில் தோன்றி ராவணனை ஆசீர்வதித்தார். கோவில்களில் விநாயகரை தரிசிக்கும் போது நாமும் நம் நெற்றிப் பொட்டில் குட்டிக் கொண்டால்